கிருபை நிறைந்தவராய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். கிருபைக்கு எல்லையே கிடையாது. இப்படிப்பட்ட எல்லையில்லாத கிருபையே போன வாரம் என் செய்தி முடிஞ்சு போச்சுன்னு தெரியாம சொல்லிவிட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. சொல்லிட்டே இருக்கலாம். வரிசையா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு விளக்கி சொல்லாம 26:13 இருக்குது. அந்த தேசத்தில் விதை விதைத்தான். 26:13 படிக்கிறீங்களா? அவன் ஐஸ்வர்யவானாகி, யாரோ படிச்சாங்க பாருங்க, அப்படி படிக்கணும். எப்படி படிக்கணும்? வர 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 விருத்தி அடைந்து. ஆமென். எப்படி எப்படி விருத்தி அடையணும்? வர 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 தேஞ்சிக்கிட்டே போகணும்னு போடல. என்ன போட்டிருக்கு? வர 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 என்ன செய்யணும்? விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். நீங்கள் நானும் எப்படி பெரியவனாகணும்? மகா பெரியவனானான். ஆமென். நான் இதை விட பெரியவனானா இடிச்சிரும் மேல போய். வர 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 விருத்தி அடைந்து எப்படி ஆனான்? மகா பெரியவனானான். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களை போய் பார்த்துட்டு வந்து அவர்களை பார்த்து மகா பெரிய ஜனம் சொல்லிச்சு. ஆனா யார் மகா பெரிய ஜனம்? யாரு? கர்த்தருடைய ஜனம் தான். இவங்க அங்க போறதுக்கு முன்னாலேயே அங்கே எரிகோ பட்டணத்தில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள். ராகாப் இடத்துல போய் கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? டேய், 40 வருஷமா எங்க சுத்தி திரிஞ்சீங்க? அப்பவே உங்களை கண்டு எங்களுக்கு பயமாயிடுச்சு. நீங்க போனா செங்கடல் 2ஆ பிளக்குது, நீங்க போனா அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. ஏன் இவ்வளவு நாள் ஆச்சுன்னு சத்துரு இப்படி பயந்துகிட்டு இருக்கிறான். சத்துரு மகா பெரியவனா இருக்கிறான். ஏன் மகா பெரியவனா இருக்கிறான் தெரியுமா? மகா பெரியவனுக்கு எவ்வளவு பெரிய இரும்பு கட்டில் இருக்கும், எவ்வளவு பெரிய மர கட்டில் இருக்கும், எவ்வளவு பெரிய பெட் வச்சிருப்பான். மகா பெரியவன் இல்லையா? அதையெல்லாம் சுதந்திரிக்கிறது யாருக்கு? கர்த்தருடைய ஜனம் சுதந்திரிப்பதற்காக தான் மகா பெரிய பெட்டு, மகா பெரிய கட்டில். கர்த்தருடைய ஜனம் சுதந்திரிக்கிறதுக்காக தான் கர்த்தர் எல்லாத்தையும் என்ன எப்படி வச்சிருந்தார்? மகா பெரிதானவைகளாய் கர்த்தர் அப்படி வைத்திருந்தார். நீங்களும் நானும் சுதந்திரிக்கத்தக்கதாக கர்த்தர் பெரியவர். ஆமென். எதுக்கு தெரியுமா? சப்ளை குறையாது. ஆமென். சொல்லுங்க, சப்ளை குறையுமா? இது உங்களுக்கு ஆணித்தரமா பதிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய சப்ளை ஒரு நாள் என்ன செய்யாது? குறையவே குறையாது. கிருபை கொடுக்கிறது. நியாயப்பிரமாணம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன கேட்கும் தெரியுமா? டேய், நீ உபவாசம் பண்ணது பத்தாது, நீ கோயிலுக்கு போனது பத்தாது, நீ ஜெபம் பண்ணது பத்தாதுன்னு சொல்றது யாரு? நியாயப்பிரமாணம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும் தெரியுமா? டேய், இந்த ஸ்திரீ வீட்டுக்குள்ள வந்துட்டா, இவ பாவி. இவ யாரு? பாவி. இந்த பாவியை போய் இயேசுநாதர் என்ன பண்ணிட்டாரு? கிட்ட சேர்த்துக்கிட்டாரு. பாவியோட உட்காந்து சாப்பிடுறாரு சொல்லி இயேசுநாதர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் என்னது? நியாயப்பிரமாணம். கிருபை கொடுக்கிறது. சொல்லுங்க, கிருபை என்ன செய்யுது? கொடுக்கும். கிருபை என்ன செய்கிறது? கொடுக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். எப்படி கொடுக்கிறவர்? ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் வர 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 என்ன செய்தான்? விருத்தி அடைந்து என்ன செய்தான்? மகா பெரியவனானான். அதுக்கு முந்தின வசனம் இப்ப வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அவன் விதைச்சதுனால ஆசீர்வதிக்கல, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு? எத்தனை மடங்கு வேணும் உங்க எல்லாருக்கும்? 100 கர்த்தர் பெருகும்படிக்கு கர்த்தர் செய்தார். ஒரு பாட்டு ஒண்ணு இருக்குது, எனக்கு தெரியாது அந்த பாட்டு, கொஞ்சம் ட்ரை பண்ணி பாக்குறேன். சரிதானா? என்ன இவ்வளவு நேரமா? நமக்கு 100த்தனையான ஆசீர்வாதம், நமக்கு 100த்தனையான ஆசீர்வாதம், 100த்தனையான ஆசீர்வாதம் நமக்கு. சொல்லுங்க, 100த்தனையான ஆசீர்வாதம் நமக்கு. எத்தனை ஆசீர்வாதம் உங்களுக்கு? 100%. ஆமீன். ஆசீர்வாதம் கிடைச்சா எப்படி கிடைக்கணும்? 1, 30, 60, 100 ஆண்டவர் சொன்னார். இன்னொரு இடத்துல என்ன சொன்னார்? 100 பலன் கிடைக்கணும். ஆமீன். அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். கவனிங்க, இங்க எதுக்காக இந்த படம் போட்டு வச்சிருக்கோம் தெரியுமா?
இந்த தலைமையில இயேசுநாதர் முட்கிரீடம் வச்சிருக்கிற தரிசனத்தை நான் பார்த்து அதை படமாக்கி வச்சிருக்கிறேன். விளங்குதா? அது மட்டும் இல்லாமல் எக்மூர், சேத்துப்பட்டு ஃபுல்லா எல்லா இடத்தையும் இதை போட்டு வச்சிருக்கிறோம். எதுக்கு போட்டிருக்கிறோம் தெரியுமா? அதை நீங்க பார்த்த உடனே பாஸ்டர் போட்டிருக்கிறாரு நம்ம சர்ச்சைக்காக நினைக்கிறதுக்காக இல்லை. என்ன நினைக்கணும்? அது பார்த்த உடனே என்ன தெரியணும்? என் தரித்திரம் அங்க போயிடுச்சு, என் பலவீனம் அங்க போயிடுச்சு, என் சாபம் அங்கே, அதை பார்த்த உடனே சொல்லணும், அண்ணா போச்சு என்னுடைய சாபம், அதோ இருக்குது, என் சாபம் எங்க இருக்குது? போயிடுச்சு. அந்த தலைமையில என் சாபம் போயிடுச்சு. இயேசுநாதர் முட்கிரீடம் வைத்த தலைமையில என்னுடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. ஆமீன். அதுக்காக தான் அதை வச்சிருக்கிறோம். சும்மா ஏதோ ஒரு படத்தை பார்த்து தொட்டு அதை தொட்டு கும்பிடாதீங்க. விளங்கிச்சா? இயேசுநாதர் தலைமையில முட்கிரீடம் வைத்ததை பார்க்கறதுக்கு எதுக்காக வச்சிருக்கிறோம்னா, என்னுடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் தலைமையில் இயேசு சுமந்தபடினால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமீன். நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவை இல்லை. இயேசுவின் காயங்களா சுகமானேன், சுகமானே. இயேசுவின் காயங்களால் தரித்திரம் சுமந்து கொண்டார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றிவிட்டார். தரித்திரம் சுமந்து கொண்டார், என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். இயேசுவின் காயங்களால். ரைட். 26:12 படிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் எவ்வளவு பலன் அடைந்தான்? 100 மடங்கு. எத்தனை மடங்கு? நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ கர்த்தர் அதுல என்ன பலன் கொடுக்கணும் உங்களுக்கு? 100 மடங்கு. கர்த்தர் என்ன பலன் கொடுக்கிறவர்? ஆமீன். விசுவாசம் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, 100 மடங்கு. கர்த்தர் எப்படிப்பட்ட பலன் கொடுக்க விரும்புகிறார்? 100. ஆமீன். உங்க கணவன் எவ்வளவு எதிர்த்து நிக்கிறாரோ 100 மடங்கு திரும்பி வரப்போகிறார். ஆமீன். உங்க பிள்ளைகள் எவ்வளவு எதிர்த்து நிக்கதோ 100 மடங்கு கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறார். ஆமீன். எவ்வளவு விரோதமாய் போகிறார்களோ அதை காட்டிலும் அவ்வளவுக்கு அதிகமாய் 100 மடங்கு கிட்ட வரும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஆமீன். கர்த்தர் எல்லாரையும் 100 மடங்கு கொண்டு வருவார். ஆமீன். உங்க வயசு 100 மடங்கு திரும்பணும். ஆமீன். கர்த்தர் இளமையை எப்படி மாத்தணும்? 100 மடங்கு. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பணும். ஆமீன். வயது என்ன செய்யணும்? திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கர்த்தர் அப்படியாய் கிருபையுள்ளவராய். குறிப்பை விட்டுறாதீங்க. யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆமீன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறது? என்னென்ன காரியத்துல குறைவு இருக்கிறதோ அந்த குறைவுகள் இருக்கிற காரியத்துல பரிபூரணம் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. அந்த குறைவுள்ள காரியத்துல என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு பரிபூரணம் கிடைக்க வேண்டும். ஆமீன். கர்த்தர் பரிபூரணம் கொடுக்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் பரிபூரணம் உள்ளவர். ஆமீன். அதாவது ஒரு வயசான அம்மா, எத்தனை பேருக்கு தெரியுமா என்ன தெரியாது, பொன்னம்மா சன்னியாசனின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா மலையாள அம்மா, ரொம்ப அழகா இருக்குமா. அந்த அம்மா தீர்மானம் பண்ணிச்சு. என்ன தீர்மானம் பண்ணிச்சு தெரியுமா? நான் இயேசுநாதரை பின்பற்ற போறேன், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதனால நீங்க அப்படி கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லல. விளங்கிச்சா? அப்போ இந்த அம்மா கிட்ட போய் கேட்பாங்களாம், நீ ரொம்ப அழகா இருக்கிறீ, நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படி சொல்லி. அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் ஆண்டவர் இயேசுவுக்கு என் சரீரத்தை நான் கொடுத்துட்டேன், அதனால இந்த உலகத்துக்கு என் சரீரத்தை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த அம்மா தான் பாடினாங்க. என்ன பாடினாங்க தெரியுமா? பூரண அழகுள்ளவரே, பூவிலந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம். அன்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை.
சாப்பாடு ரெடியா? சரி, ரெடினா கொஞ்சம் ரெடியா அங்க பிளேட்ல ரெடி பண்ணி ஒரு 10 ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. நான் சொல்லும் போது கொடுங்க, கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிடுங்க. சரிதானா? அங்க பேசிட்டு இருக்காதீங்க, ரெடி பண்ணுங்க. ரைட், கவனிங்க இப்போ. ரைட். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் ரைட். இப்ப கவனிங்க. அதாவது இந்த பாட்டை நான் 1980, 81 நான் அப்போ +1 +2 படிக்கிற அந்த நேரத்தில் ஆந்திராவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நான் தெலுங்கு பாட்டை பாடினேன்னா ஒரு சிலர் உடனே எனக்கு ஃபோன் வரும், பாஸ்டர் நீங்க தெலுங்கான்னு சொல்லி. நான் தெலுங்கு இல்லை, ஊழியத்துக்கு அங்க போய் இந்த பாட்டை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். சரிதானா? యేసు వంటి సుందరుడు ఎవరు ఈ భూమిలో ఎన్నడూ నీ చూడలేదిగా, చూడబోనుగా. యేసు వంటి సుందరుడు ఎవరు ఈ భూమిలో ఎన్నడూ నీ చూడలేదిగా, చూడబోనుగా. పరిపూర్ణ సుందరుడా భూమిలో నా జీవితం మనకు నీవే చాలు, వేరే వద్దు నాదు ప్రియ యేసయ్య. మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను, పాడు మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను. இதெல்லாம் எழுதி வைக்கல, இதெல்லாம் உள்ள இருக்குது. ஆமென். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஒரே ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு சொல்லி தர்றேன். சொல்லுங்க, மட்டி கோசம் மாணிக்கமுனு விடச்சி பெட்டனு. தெலுங்கு நான் சொல்றது தப்புனா நான் சொல்றதுதான் தெலுங்கு, அந்நிய பாஷை நினைச்சுக்கிடுங்க. சரிதானா? சொல்லுங்க, மட்டி கோசம் மாணிக்கமுனு விடச்சி பெட்டனும். அப்படின்னா இந்த மண்ணுக்காக என் மாணிக்கத்தை என்ன செஞ்சிட மாட்டேன், விட்டுற மாட்டேன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? மட்டி கோசம் மாணிக்கமுனு விடச்சி பெட்டனு, மட்டி கோசம் மாணிக்கமுனு விடச்சி பெட்டனு, మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను, మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను, మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను, మట్టి కోసం మాణిక్యమును విడిచిపెట్టను. சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், இந்த மண்ணுக்காக வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. சொல்லுங்க, மண்ணுக்காக மாணிக்கத்தை, மண்ணுக்காக மாணிக்கத்தை. இந்த உலகம் மண்ணு, நீங்க மண்ணு, உங்க அப்பா மண்ணு, உங்க தாத்தா மண்ணு, உங்க பாட்டி மண்ணு. உங்களுக்கு கோபம் வந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க யாரு? மண்ணுதான். ஆமீன். ஏப்பா தம்பி மாறு, யாரோ தங்கச்சி மாறு, நீ யாரோ பையனையோ பொண்ணையோ லவ் பண்ணினா அதுவும் மண்ணுதான். ஆமீன். மண்ணுதான், அதுவும் என்னதான்? மண்ணுதான். நீ யாரு? மாணிக்கம். நீ யாரு? மாணிக்கம். ஆனா நீ அங்கங்க சுத்தி பாக்குறிய அழகா இருக்குதுன்னு, அதெல்லாம் என்னது? மண்ணு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டுற மாட்டேன். சொல்லு வாயை திறந்து, மண்ணுக்காக மாணிக்கத்தை, மண்ணுக்காக மாணிக்கத்தை. நீ மண்ணு, உங்க அப்பா மண்ணு, உன் தங்கச்சி மண்ணு, உன் பிள்ளை மண்ணு, எல்லாமே மண்ணுதான். ஆமீன். அதாவது உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, என்ன தெரியுமா? 2 பேர் ஃப்ரெண்ட் இருந்தான்னா 2 பேரும் சேர்ந்து சொல்லுவான். என்ன சொல்லுவான் தெரியுமா? நீயும் நானும் ஒண்ணு, ஆனா மண்ணு யார் வாயில? உன் வாயில மண்ணும்பா. ஆனா ஆண்டவர் இயேசு உன் வாயில மண்ணு போடுறவர் இல்ல, அவர் நல்லவர். ஆமீன். அவர் கிருபையுள்ளவர். அதனாலதான் அவரை சொல்றோம், வல்லவர், நல்லவர், வாக்கு மாறாதவர், கிருபையுள்ள தேவன். ஆமீன். கிருபையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பின்னால இருக்கிற தம்பிமார் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ரெடியாகி பிளேட்ல ரெடி பண்ணி வச்சு இப்ப கொண்டு வரணும். அதுக்காக தான். போங்க தம்பிமார், போங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து அதே பாடலை எழும்பி நின்று பாடலாமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இந்த பாடலை பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் என்ற பாடலை பாடுவோம். தம்பி கொஞ்சம் டிவி ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். பிரைஸ் தி லார்ட். இப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் உற்சாகமா இருக்கணும். இப்போ
சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ரைட், வெரி குட். ஹல்லேலூயா. வேத வசனத்துக்கு போலாமா? மறுபடியும் இப்பதான் உண்மையான செய்தியே ஆரம்பம். விளங்குதா? முதல்ல பேசுனது வேதத்திலிருந்து தெரிஞ்சதை பரிசுத்த ஆவியான நடத்துதல் படி சொல்லியிருக்கிறேன். இப்பதான் செய்திக்கே போக போறேன். உண்மையான ஞாயிற்றுக்கிழமை எப்பயுமே கொடுக்கிற செய்தி இப்பதான் ஆரம்பிக்கிறேன். சரிதானா? ரைட், எடுத்துக்கொள்ளுங்கள். கம் ஆன், யூ கேன் ரெக்கார்ட். 107ஆம் சங்கீதம், 106ஆம் சங்கீதம் 44, 45 வாசி. அவர் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்காக அவருடைய கிருபையை நினைத்து அநேகந்தரம் 43 படிங்க. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதாவது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இச்சிக்கப்பட தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுப்பார்? இச்சிக்கப்பட தேசம் அளவில்லாத அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோவான் 1:14 நம்ம வாஸ்த குறிப்பு 16. அவருடைய பரிபூரணத்தினால், எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தினால் நமக்கு கிருபை பெருகிற்று. ஆமென். நீங்க எந்த காரியத்துக்குனாலும் உங்க வாழ்க்கையில குறைவு இருந்தால் சப்ளை யார்கிட்ட அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அங்க பார்க்கணும். ஆமென். சப்ளை யார்கிட்ட இருக்குது? இயேசுநாதர் கிட்ட சப்ளை ஒருபோதும் குறையாது. ஆமென். சப்ளை குறையுமா? சொல்லுங்க. கிரேஸ் சப்ளைஸ். கிரேஸ் என்ன பண்ணும்? சப்ளை பண்ணும். ஆமென். the Lord demands. கிருபை கொடுத்து கொண்டே இருக்கும். நியாயப்பிரமாணம் கேட்கும். என்ன கேட்கும் தெரியுமா? மடமட சொல்லிடுறேன், பரவாயில்ல, நடுவுல கொஞ்சம் சப்ஜெக்டுக்கு மாறி இருக்குதே அப்படி சொல்லி கேட்காதீங்க, சொல்லிடுறேன். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லும் தெரியுமா? பிரசங்கத்து நடுவுல இப்படி சாப்பாடு கொடுக்க கூடாது. அது சொல்றது என்னது? நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்துக்கார் என்ன பண்ணும் தெரியுமா? சாப்பாடு கொடுத்தா என்ன செஞ்சிடும்? சாப்பிட்டுட்டு பாதி ஆள் காணா போயிடும். நீங்க எல்லாம் நியாயப்பிரமாணத்துக்காரர் இல்ல. அதனால ஒரு சிலருக்கு பயமா இருக்கும். பிரசங்கத்து நடுவில் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு எல்லாம் என்ன செஞ்சிடும்? எந்திரிச்சு போயிடும். ஆனா நம்ம ஆட்கள் சாப்பாடுக்காக வரல. ஆமென். நம்ம எதுக்காக வந்தோம்? கிருபை நிறைந்தவரை பார்க்க வந்திருக்கிறோம். ஆமென். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? கிருபை நிறைந்தவர். ஆமென். இயேசு கிருபை நிறைந்தவர். இப்போ கவனிங்க, அந்த குறிப்பை நம்ம வாசித்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை நம்ம படிச்சிடுவோம். சங்கீதம் 106 படிங்க. இல்ல, நான் ஒரு வசனத்தை தேடுறேன், இருங்க. என்ன வசனம் தெரியுமா? வெண்கல கதவுகளை உடைத்து அதுல வரும். அதான் 107:15 வாசிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து. இதுதான் இன்னைக்கு ஆசீர்வாத செய்தி. என்ன செய்தி தெரியுமா? கர்த்தர் என்ன செய்கிறார்? வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கர்த்தர் நம்மை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவர் என்ன செய்யறவரு? உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன கிடையாது? குறைவே கிடையாது. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? மறுபடி படிங்க. 15. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும்
அவரை என்ன செய்வார்களாக? துதிப்பார்களாக. அதாவது கர்த்தரை எப்படி துதிக்கணுமா? கவனிங்க, ரெண்டு விதமா சொல்லலாம். கர்த்தரை நீ நிறைய துதிச்சதுன்னா உனக்கு என்ன கிடைக்கும்? வெண்கல கதவு உடைச்சி இருப்பு தாழ்பாள்களை முறித்து கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் சொல்லலாம். ஆனால் இங்க எப்படி துதிக்கணுமா? கர்த்தர் உடைச்சதுக்கு அப்புறம் உடைக்க போறார் சொல்லி துதிக்காம, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர், கிருபையுள்ளவர் என்று நினைத்து நாம் கர்த்தரை என்ன செய்ய வேண்டுமா? துதிக்க வேண்டும். விளங்கிச்சா? அதாவது நம்ம இதுவரைக்கும் என்ன படிச்சிருக்கிறோம்? நீ நிறைய துதிச்சினா உனக்கு என்ன கிடைக்கும்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் கிடைக்கும்னு ஏசாயா 45:4 போட்டிருக்கு. அதனால அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களும் நீ துதிக்கிறதுனால உனக்கு கிடைக்கல. எப்படி துதிக்கணுமா கர்த்தரை? அங்கே போட்டிருக்குது, மறுபடியும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை என்ன செய்வார்களாக? அவருடைய கிருபையின் நிமித்தம் கர்த்தரை துதிக்க போறீங்களா? இல்ல எனக்கு கர்த்தர் வெண்கல கதவை உடைத்தாதான் நான் துதிக்க போறேன்னு சொல்லி துதிப்பீங்களா? நாம் அப்படி இல்ல. நம்ம நியாயப்பிரமாணத்துக்காரர் இல்ல. கர்த்தர் இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன்னா கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. கவனிங்க, நீங்க 1000 தோத்திரம் பண்ணா உங்களுக்கு அந்தகாரம் கிடைக்குமா? சாரி, 1000 தோத்திரம் பண்ணா என்னது? பல பேர் பெற்று பல கோடி ஆசீர்வாதங்கள் பெற்று வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க கிரியை வைத்து கர்த்தர் ஆசீர்வதியாமல், கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்த புண்ணியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க ஆண்டவரை கிருபை உள்ளவரா பாத்தீங்கன்னா ரோமர் 4:5 சொல்லி இருக்கிறது போல, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலியை எதிர்பாராமல் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம்? கர்த்தர் செய்த புண்ணியத்தின் நிமித்தம் கர்த்தரை நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம்? துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் காரியத்தை செய்வார் சொல்லி துதிக்கிறீங்களா? கர்த்தர் இப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை கர்த்தர் சிலுவையிலே செய்தார் என்று துதிக்க போறீங்களா? உங்களுடைய துதி எப்படிங்க? ஒவ்வொரு நாளும் ஏன் கர்த்தரை துதிக்கிறீங்க? ஜீவனை கொடுத்தார், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி கர்த்தரை நான் துதிக்கிறேனே தவிர, கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்தாதான் நான் துதிப்பேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சாதான் நான் இதை துதிப்பேன்னு சொல்றவங்க நம்ம இல்ல. ஆமென். கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் செய்ய போறாரா? செஞ்சிட்டாரா? செய்ய போறாரா? கர்த்தர் ஏற்கனவே செய்து விட்டார். அதை நாம் விசுவாசத்தினால என்ன செய்ய போகிறோம்? பெற்று அனுபவிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் செய்த புண்ணியங்களை நினைத்து 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 நாம் துதிக்கத்தக்கதாக. ஏனென்றால் வாசிங்க, 45:4 படிங்க. இப்போ ஏசாயா, இது அப்படியே பிடிச்சிட்டு ஏசாயா 45:4 படிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு புதையலை கொடுக்கணும். என்ன, இன்னைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி பாருங்க. ஆமென். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள். ஆமென். புதையல் எத்தனை பேருக்கு வேணும்? புதையல் வேணும். ஆமென். புதையல் வேணுமா வேண்டாமா? எல்லா புதையலை காட்டும் பெரிய புதையல் யார் நமக்கு? இயேசுநாதர் தான் பெரிய புதையல். ஆமென். புதையலாகிய இயேசுவை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நம்முடைய வாழ்விலே மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். எல்லா இனிப்பை காட்டிலும் பெரிய இனிப்பு யாரு? இயேசு கிறிஸ்து பெரிய இனிப்பானவர். ஆமென். அந்த இனிப்பானவரை பெற்றுக் கொள்கிறோம். ஆமென். இப்ப வாசிங்க மறுபடியும். அந்தகாரத்தில் இருக்கிற, அதிலிருந்து படிங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஆமென். யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு? உங்க தகுதியை பார்த்து கொடுக்கிறாரா? நீங்க நிறைய ஜெபம் பண்ணா கொடுக்க போறாரா? இல்ல இயேசுநாதர் சிலுவையில் செய்த கிரியைகளால் கர்த்தர் கொடுக்கிறாரா? மறுபடியும் வாசிங்க. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. glory. ஹல்லேலூயா. எப்படி கொடுக்கிறார்? மிட்டாய் சாப்பிடுறது போல கொடுக்கிறார். ஆமென். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாடலாமா? அமிர்த ரஞ்சித இங்கித மிட்டாய், அஞ்சமே நீ வாங்கு மிட்டாய், அன்னமே நீ வாங்கு மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய், மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய். மிட்டாய் வாங்கலையோ தம்பிமாரே, மிட்டாய் வாங்கலையோ, மிட்டாய் வாங்கலையோ தம்பிமாரே, மிட்டாய் வாங்கலையோ. மிட்டாய் 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 மிட்டாய்.
எத்தனை பேருக்கு இந்த மிட்டாய் வேணும்? மிட்டாய் வேணும் சொல்றவங்க எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட மிட்டாயை கர்த்தர் கொடுக்கிறார்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். யாருக்கு அங்க கொடுப்பாரு? பாஸ்டர், நீங்க பிரசங்கம் பண்றீங்க, ஊழியம் செய்றீங்க, உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு எப்படி கிடைக்கும் கேக்குறீங்களா? பிரசங்கம் பண்ணா ஊழியம் செஞ்சாதான் ஆசீர்வாதம் கிடையாது. யார் யார் இயேசுநாதர் கல்வாரி சிலுவையிலே செய்த கிரியையை விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். ஆமென். கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? இலவசமாய் கொடுக்க விரும்புகிறார். அதை எப்படி கொடுக்கிறார் என்பதை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு விளக்கிடுறேன், கவனிங்க. 106:45 படிங்க. அதனால கர்த்தர் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி கர்த்தர் கொடுக்கிறார். உடன்படிக்கையை கர்த்தர் நினைச்சு என்ன பண்றார்? அவருடைய மிகுந்த கிருபையின்படி கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை கொடுக்கிறார். ஆமென். விளங்குச்சா? கர்த்தர் எதனால கொடுக்கிறாரு? அவருடைய உடன்படிக்கை நிமித்தமாக கொடுக்கிறார். அவர் என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரு? உடன்படிக்கை வாசிக்கலாமா? வாசிங்க. உபாகமம் 8:18 படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. ஸ்லோ பண்ணுவீங்க, சரியாடும். 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த, இதை ரைட் பண்ணிக்கணும், தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய திறமையை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ரைட். அது எப்படி வருதுன்னா, உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தர் கொடுக்கிறார். Praise the Lord. சொல்லுங்க, praise the Lord. கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? எப்படிங்க கொடுக்கிறாரு? உடன்படிக்கையை நினைத்து கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய பலனை உனக்கு கொடுக்கிறார். கவனிங்க. உங்க திறமையினால, சக்தியினால, பக்தியினால, உங்க படிப்பை வைத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அதாவது நிறைய படிச்சவங்களுக்கு தான் 1 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பளம் கிடையாது. விளங்கிச்சா? நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அதனால நீங்க நான் படிக்கல, நான் தொழிலாளி தான், எனக்கு சம்பளமே கிடைக்காது, இவ்வளவுதான் எனக்கு பணம் வரும்னு சொல்லி நீங்களாக கணக்கு போட்டு உங்களை மட்டுப்படுத்த கூடாது. அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்தார்கள்? மட்டுப்படுத்தினார்கள். அதை போல நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? இஸ்ரவேலின் பரிசுத்தரை என்ன செய்யக்கூடாது? மட்டுப்படுத்தாமல் அவர் என்ன செய்யணுமா? ஏசாயா 45:4 படிங்க. இப்போ வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்கள், ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷம். ஆமென். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஆமென். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? கடன் கொடுக்கிறவர்களா இருக்கணும், கடன் வாங்குகிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் எப்படி சொன்னார்? நீ அநேகம் ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, யாருக்கு? அநேகம் ஜாதிகளுக்கு என்ன செய்வாய்? கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்து வந்தது? அவர் தலைமையில முட்கிரீடம் வச்சதுனால வந்தது. ஆமென். நம்ம தலைமையில முள்ள வைக்கணும், அதுக்கு பதில் யார் மேல வச்சாங்க? இயேசுநாதர் மேல வச்சதுனால இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் இலவசமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அவர் தலையிலே வைத்த முட்கிரீடத்தின் நிமித்தமாக நீங்களும் நானும் நியாயமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அதுக்குரிய வசனத்தை மறந்துடாதீங்க. 106:45 படிங்க. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு என்ன செய்வாராம்? கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக.
கர்த்தர் செஞ்ச பிறகு துதிக்கிறது வேற. கர்த்தர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தெல்லாம் எனக்கு தந்திருக்கிறார் சொல்லி 1ஆம் தேதியே துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுவதும் அவருடைய கிருபையை அனுபவிக்க இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? பெரிய மகிமையான காரியங்கள் என்ன செய்ய போகிறார்? நம்முடைய வாழ்விலே கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா, glory. வாசிங்க மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை படிங்க. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆண்டவர் என்ன செய்ய போறார்? உங்களுக்கு தெரியாது எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குது, பொக்கிஷம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பெற்றுக்கொள்ள பாத்திரம் இருக்குதா? கர்த்தர் கொடுக்கிறத பெற்றுக்கொள்ள எத்தனை பேருக்கு பாத்திரம் இருக்குது? ஹல்லேலூயா, glory. சாலமோனுக்கு கர்த்தர் விசாலமான இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களாக. ஆமென், glory, hallelujah. பெற்றுக்கொள்ளதான் பாத்திரம் வேணுமே தவிர கர்த்தர் கொடுக்கலன்னு ஒரு நாள் நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் என்ன செய்கிறவர்? கிருபையுள்ளவர். செய்தி குறிப்பை விட்டுறாதீங்க. 1:16 என்ன வாஸ்தவம்? அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம். யாத்திராகமம் 16:12-16 பார்த்தோம். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி எப்படி கொடுத்தார்? புசிக்கும் அளவுக்கு தக்கதாக மன்னாவை கர்த்தர் கொடுக்கிறவர். அதாவது உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ, இப்போ ஒரு கல்யாணம் நடத்தினீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுப்பாரே தவிர, ஓ நான் இந்த இடத்துல இப்படி தப்பு பண்ணிட்டேன் அதனால ஆண்டவர் எனக்கு இதை கொடுக்க மாட்டார் சொல்லி உங்கள் மனசாட்சி குற்றப்படுத்துகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதியாமல், அவர் தம்முடைய கிருபையின் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க தகுதி தராதரத்தை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதியாமல், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்துக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ரைட். அதுக்கு அந்த உடன்படிக்கையை நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அங்க போட்டிருக்கு 106:45 அவர்களுக்காக தமது உடன்படிக்கை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் பண்ணி இருக்கிறார்? அந்த உடன்படிக்கையை மறந்துடாதீங்க. அதை வாசிக்கலாமா? 26:28 எபிரேயர் 8:12 மத்தேயு 26:28 அந்த உடன்படிக்கை படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் என்ன உடன்படிக்கை பண்ணாரு? என்ன ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்துரும், கேள்வி வரும். என்ன தெரியுமா? உடன்படிக்கையை நினைச்சு ஆசீர்வதிப்பாரு சொல்றீங்களே, ஆபிரகாம் கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, இப்ப எனக்கு என்ன உடன்படிக்கை பண்ணாருன்னு ஒரு கேள்வி வந்தால் இப்ப வாசிங்க. மத்தேயு 26:28 ஆண்டவர் இயேசு உங்களோடு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் படிங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். எந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு? நீங்க அவர் கையில பெற்றுக்கொள்ளனா எப்படி பெற்றுக்கொள்ளணும்? உங்க வாழ்க்கையில தரித்திரம் வந்தா உடனே சொல்லணும், லார்ட் லுக் அட் Father, look at what Jesus has done. அதாவது உங்களுக்கு தரித்திரம் வந்தா உடனே சொல்லணும், பிதாவே உங்க குமாரன் இயேசு கிறிஸ்து தரித்திரத்தை சுமந்ததை கொஞ்சம் பாருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஞாபகப்படுத்துங்க. ஆமென். விளங்குச்சா உங்களுக்கு? எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்? அதாவது உடன்படிக்கையை நினைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிதாவானவர் எதை பார்க்கிறார்? உங்க தகுதி தராதரத்தை பார்க்கல. ஏன் தெரியுமா? உங்க தகுதி இல்லாத எல்லா தன்மைகளும் எங்க அறையப்பட்டு விட்டது? சிலுவையிலேயே அறையப்பட்டு விட்டது. ஆமென். உங்க பாவம், உங்க நோய், உங்க தரித்திரம், உங்க குறைவு எல்லாமே எங்க செலுத்தப்பட்டு விட்டது? சிலுவையிலே இயேசுநாதர் மேல செலுத்தப்பட்ட பிறகு உங்கள் வாழ்விலே குறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆமென். நீங்களும் நானும் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று உங்களுக்கும் எனக்கும் செய்யப்பட்ட உடன்படிக்கை என்ன? அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தமாயிருக்கிறது.
அவருடைய நெஞ்சை பிளந்தாங்க. ஏன் தெரியுமா? உங்க நெஞ்சில நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லாம் வாசிக்கிறாள், எல்லாமே வேடிக்கை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரைட், போட்டோம். ஹல்லேலூயா, சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், glory. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில், சொல்லுங்க, அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எல்லாரும் சொல்லுங்க. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். மோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலை மோதும் வாழ்வில் அதாவது உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். காற்று வரும், கொந்தளிப்பு வரும், கடல் அலை மோதும், எல்லா சூழ்நிலை வரும் பொழுதும் உங்க நெஞ்சை நீங்க பிளக்க கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நெஞ்சை பிளந்தார்கள். இயேசுநாதர் சரீரத்தை கிழிக்கப்பட்டது உங்களுக்காக, எனக்காக. ஆமென். எவ்வளவுக்கு அதிகமாய் அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறீர்களோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் இலவசமாய் சுதந்தரிக்கலாம். ஹல்லேலூயா. இங்க நின்னு நான் பிரசங்கம் பண்ணல, இயேசு என்ன செய்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, glory. அவர் தம்முடைய உடன்படிக்கையை நினைத்து நம்ம என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கையை நினைச்சு என்ன ஆசீர்வதிச்சார்? அதை கொஞ்சம் மடமட பார்த்துடலாமா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கர்த்தர் ஆசீர்வதிச்சார் சொல்லி. முதலாவது ஆசீர்வாதம், அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிச்சார். வாசிங்க 15:18. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும், சரி, கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியரும், இவங்க மடமட படிச்சுட்டு போனாங்கன்னா உங்களுக்கு என்னன்னு விளங்காது, சொல்லிடுறேங்க. நீங்க ஏத்தியர், பெர்சியர். பெர்சியானா எதுங்க? பெர்சியா என்னதியா? மீடியா பெர்சியா. இப்போ பேரை மாத்திட்டாங்க. ஏற்கனவே பெர்சியான்னு சொல்லி ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊர் பேருக்கு தான் என்னன்னு மாத்திட்டாங்க? ஈரான் என்று மாத்தி வச்சிருக்கிறாங்க. விளங்குதா? இந்த ஈரான் யாருக்கு சொந்தம்? இப்போ இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு படிச்சுட்டு இருக்கிறோம்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் யாரை குறிக்குது? 12ஆம் அதிகாரம் முதல்ல யாரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்? ஆபிரகாம். 15:1 படிச்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை யாருக்கு உண்டாகி? ஆபிரகாமுக்கு உண்டாகி. இப்ப ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு எந்த இடம் கிடைக்கணும்? பெர்சியா கிடைக்கணுமா, கிடைக்கப்படாதா? கேனியரும், பெர்சியரும், கத்மோனியரும், சரி, அதெல்லாம் போட்டும். இப்போ இந்த உடன்படிக்கை கர்த்தர் யாருக்கு பண்ணியிருக்கிறார்? ஆபிரகாமுக்கு. இதை ஏன் நான் சொல்லி விளக்குறேன்னா, அந்த பெர்சியால இருக்கிற ஒரு தலைவன் சொல்றான், இஸ்ரவேலுங்கிற பேர் மேப்பலே இருக்கப்படாதான். ஆனா நியாயப்படி இந்த பெர்சியான்ற பேர் என்ன செய்யக்கூடாது? மேப்பல இருக்கக்கூடாது. அது யாருக்கு வரணும்? ஆபிரகாமுக்கு வரணும். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். ஆமென். விளங்கிச்சா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தின்படி பெர்சியா தேசம் ஆபிரகாமுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தம். அதனால அங்க இருக்கிற ராஜாவோ எவன் சொன்னாலும் இந்த வசனத்தை மாற்ற முடியாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை மாற்ற முடியாது. கர்த்தர் பெர்சியாவை ஆபிரகாமுக்கு கொடுப்பேன் என்றால் அது யாருக்கு தான் சொந்தம்? ஆபிரகாமுக்கு தான் சொந்தம். அதே போல அவருடைய உடன்படிக்கையை நினைத்து 45 நாளை இப்ப படிங்க. ஏசாயா. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும்
உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். ஆமேன். இந்த மாதத்திலே புதையல்களை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். ஒரு மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த புதையலை தேடி போனான். யார் அந்த மனுஷன்? யாருங்க? நீங்களா? இப்படிதான் நியாயப்பிரமாணத்தை பிரசங்கம் பண்ணும்போது நான் பிரசங்கம் பண்ணேன். என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் என்ன பண்ணான்? ஒரு புதையலை கண்டு தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ணிட்டான்? அந்த புதையலை தேடி போனா. புதையல்னா ஆத்துமாக்கள். புதையலை தேடி நீங்க போகணும். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தூங்கக்கூடாது. புதையலை தேடி நீ என்ன செய்யணும்? போய் ஊழியம் செய்யி, இல்லனா நீ நரகம் போயிருவேன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இப்ப இல்ல, முன்னால. நீ என்ன செய்யணும்? புதையலை தேடி போகணும். ஆனால் அந்த புதையல் யாரு? யாருங்க? புதையல் கர்த்தர் இல்ல. புதையல் யாரு? உங்களையும் என்னைதான் கர்த்தர் என்ன செய்தார்? புதையலா பார்த்தபடியினால்தான் உங்களுக்காக எனக்காக தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு எங்க தேடி வந்தார்? இந்த பூமிக்கு மனுஷனாக இறங்கி வந்தார். ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னை எப்படி பார்க்கிறார்? புதையலா பார்க்கிறார். ஆமீன். உங்களை தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? புதையல், முத்தாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஆமீன். ஒரு மனுஷன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று என்ன செய்தான்? அந்த புதையலை போய் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். அந்த மனுஷன் யாரு? இயேசு என்னும் ஒரு மனுஷனாலே என்ன செய்வார்கள்? ரோமர் 5 சொல்லியிருக்கிறது போல ஜீவனடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இச்சிக்கப்பட தேசத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆமீன். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் பொக்கிஷத்தையும் புதையலையும் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆமீன். இப்போ எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார் சொல்லி வாசிங்க. உபாகமம் 8:18. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய ஞானத்தை, சக்தியை, பலத்தை யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுக்கிறார். உங்க படிப்பினால இல்ல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய திறனை யார் கொடுக்கிறது? யாரு? படிங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமீன். சொல்லுங்க, எனக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவர். ஆமீன். கர்த்தர் உங்களை கடன் பிரச்சனையில் வைக்கிறவர் அல்ல. நீ வாளாயிராமல் தலையாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். நீ கீழாவாமல் என்ன செய்வாய்? மேலாவாய் என்று கர்த்தர் சொன்னார். இப்படிப்பட்ட கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறாரே தவிர உங்களை சாபத்தில் இருக்க ஒரு நாளும் கர்த்தருக்கு என்ன கிடையாது? பிரியம் கிடையாது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தம். ஆமீன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? எத்தனை பேர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்? ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? ஆமீன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? 100. எத்தனை மடங்கு? 26:12 போட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். ஆமீன். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எத்தனை மடங்கு பலன் கொடுக்க விரும்புறாரு? 100 மடங்கு. எத்தனை மடங்கு வேணும்? Grace supplies 100 times more. ஆமென். கிருபை 100 மடங்கு கொடுக்கிறது. ஆமென். நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு, நூறத்தனையான ஆசீர்வாதம், நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு. ஆமென். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்கிறாரு? எத்தனை மடங்குங்க? சொல்லுங்க. சரி, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? ஐஸ்வர்யம் என்பது பாவம் உள்ள சொல்லு கிடையாது. நிறைய பிரசங்கிமார்களுக்கு ஐஸ்வர்யம் என்ற வார்த்தை வாயில என்ன செய்யறது இல்ல, வர்றது இல்ல. கர்த்தர் என்னை சொல்லுங்க ஐஸ்வர்யவானாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டு. ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுமா வேண்டாமா? எத்தனை பேருக்கு வேணும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா, glory. நூறத்தனையான ஆசீர்வாதம், நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு. போதும் போதும். இந்த நூறத்தனையான ஆசீர்வாதம் வர்றதுக்கு முன்னால இப்ப 26ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனத்தை அப்படியே வாசிங்க.
ஆதியாகமம் 26:3 படிங்க. ஈசாக்குக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு பார்க்கலாம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை சபிப்பேன் சொன்னாரா? உன்னோடு கூட இருந்து கர்த்தர் உன்னை என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். எதனால ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல படிச்சிட்டீங்க. எதனால ஆசீர்வதிக்கிறார்? அவர் உடன்படிக்கை நினைத்து என்ன செய்கிறார்? உங்க தகுதியை பார்த்து, உங்க படிப்பை வச்சு, உங்க கைகளின் சக்தியை வைத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கல. எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய உடன்படிக்கை நினைத்து. என்ன உடன்படிக்கை பண்ணினார்? ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணினார். ஆமென். இயேசுநாதருடைய ரத்தத்தை பார்த்து நாம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. ரைட், வாசிங்க. நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னது? அந்த எபிரேய ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது காரணம் ஆபிரகாம். உங்களுக்கு எனக்கு ஆபிரகாம் கிடையாது. யாரு? ஆபிரகாமும் உண்டு. ஆனா யார் உண்டு? ஆபிரகாமை விட பெரியவர் நமக்கு உண்டு. ஆமென். யாரு? மோசே முனிவர் புகழ்ந்த மிட்டாய், தாவீது ராஜா புகழ்ந்த மிட்டாய். மோசே முனிவர் நியாயப்பிரமாணத்தை எழுதி வச்சாரு. அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கிறது யாரு? யாருங்க? இயேசு கிறிஸ்து. லூக்கா 24 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் தம்மை குறித்தவர்களை என்ன செய்தார்? அவர் வெளிப்படுத்திட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் உடன்படிக்கை வந்ததோ, கவனிங்க, முக்கியமான காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இது உங்களுக்கு தெரியாது. எங்கெல்லாம் உடன்படிக்கை பண்ணாங்களோ அங்கெல்லாம் ஒரு சாப்பாடு ஒன்று நடந்தது. ஆமென். உடன்படிக்கை சாப்பாடு உண்டு. ஆமென். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் உடன்படிக்கையின் ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஆமென். என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென். அந்த பந்திக்கு பேர் என்னது? கர்த்தருடைய பந்தி. ஆமென். எந்த சத்துரு உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், நம்ம நினைக்க வேண்டியது என்னது? கர்த்தர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவர் செய்த கிரியைகளை நினைத்து நீங்கள் அவருடைய பந்தியிலே பங்கு பெற கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் சொல்லி ஆதியாகமம் 26:3 சொல்லிட்டு அங்கே 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு. எத்தனை மடங்கு சொல்லுங்க? உங்களுக்கு எனக்கு கர்த்தர் எத்தனை மடங்கு கொடுக்க விரும்புகிறார்? சத்துரு உங்கள் பணத்தை ஏமாத்திட்டு போனான்னா கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாரு? நம்புறீங்களா? ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதோ அதை விட எத்தனை மடங்கு பெற்றுக்கொள்ளணும்? 100 மடங்கு. ஆமென். நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு, நூறத்தனையான, நமக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம், நூறத்தனையான ஆசீர்வாதம். நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? வாசிங்க. இப்ப 26:13 படிங்க. அவன் ஐஸ்வர்யவானாகி என்ன பண்ணா? வர 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 என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். ஆமென். ஆபிரகாம் என்ன பண்ணா? ஆபிரகாம் இல்ல, யாரை பத்தி சொல்லி இருக்குது? ஈசாக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப படிங்க மறுபடியும். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். விருத்தி அடைந்து இன்னும் போட்டிருக்கேன், மகா பெரியவனானான். உங்களை என்னை கர்த்தர் எப்படி மாற்ற விரும்புகிறார்? மகா பெரியவர்களாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க மகா பெரியவனா மாற விரும்புறீங்களா? எப்படி இருக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இல்ல தரித்திரத்திலும் நஷ்டத்திலும் குறைகளிலும் இருக்க விரும்புறீங்களா? அவன் மகா பெரியவனாகி என்ன பண்ணான்? ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். அடுத்த வசனம் வாசிங்க. இப்போ அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் என்ன செய்தார்கள்? பொறாமை கொண்டார்கள். உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து சத்துருக்கு என்ன வரும்? பொறாமை வரும். வருமா வராதா? ஹலோ, உங்க ஆசீர்வாதத்தை பார்த்து யாருக்கு பொறாமை வரும்? உங்களுக்கு பொறாமை வரக்கூடாது. ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன், கவனிங்க. ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கீங்களே.
ஒருத்தனுக்கு பொறாமை வந்துருச்சு. பொறாமையை பத்தி ஒரு சின்ன கதை சொல்லிட்டேன். என்ன தெரியுமா? ஒருத்தன் ஒரு சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எத்தனை சைக்கிள் கிடைக்குது? 2 சைக்கிள் கிடைக்குது. இவன் ஒரு டிவி வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு கிடைக்குது? ஏய், நான் 1 வாங்கினா உனக்கு எல்லாமே என்ன கிடைக்குது? 2 கிடைக்குதுன்னு இப்ப இவருக்கு என்ன வந்துச்சு? பொறாமையா வந்துச்சு. இவன் யோசித்தான், டேய் எனக்கு எத்தனை கிடைச்சாலும் அவனுக்கு 2 கிடைக்குது, அதனால 1 பண்ணலாம்னு யோசித்தான். என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணிடுங்க, எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க. பொறாமையில அப்ப இவனுக்கு ஒரு கண்ணு போனா பக்கத்து வீட்டுக்காரங்க எத்தனை போயிடும்? இது பொறாமையின் உச்சகட்டத்துக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். விளங்குச்சா? அதனால விசுவாசிக்கு என்ன வரக்கூடாது? பொறாமை வரக்கூடாது. பாஸ்டர் கார் வாங்கிட்டாருன்னா பாஸ்டர் என்ன பண்ணிட்டாரு? இவருக்கு இந்த கார் அவசியமா? பாஸ்டர் பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, நான் வாங்கல, சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. இவருக்கு பென்ஸ் கார் தேவையா? இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர் பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நான் பக்கத்துல இருந்து கேட்டிருக்கிறேன். விளங்குச்சா? இந்த பொறாமை எங்க இருக்குது? ஊழியக்காருக்குள்ளயும் இருக்குது. அதாவது அந்த பொறாமை எந்த இடத்துல வரும்ன்றத அந்த துணுக்க சொல்லிடுறேன். அதை நீங்க கொஞ்சம் கவனமா ஞானமா கேட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பொறாமைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். ஒரு ஃபுட்பால் விளையாடுறவனுக்கு யார் மேல பொறாமை வரும்? யார் மேலங்க? ஃபுட்பால் விளையாடுறவன் மேலதான் என்ன வரும்? ஒரு டாக்டருக்கு யார் மேல பொறாமை வரும்? பாஸ்டர் மேல வரும். யாருக்கு? டாக்டருக்கு யார் மேல பொறாமை வரும்? டாக்டர் மேல. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு யார் மேல பொறாமை வரும்? 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு மேலதான் என்ன வரும்? பொறாமை வரும். இதை கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அடடா நம்ம வயசுல இன்னொருத்தர் இருக்கிறதுனால நமக்கு என்ன வருது? பொறாமை வருது அப்படின்ற எண்ணத்தை நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பொறாமை என்ன செஞ்சிடலாம்? தானா லேசா மேற்கொண்டுடலாம். விளங்குச்சா? பெலிஸ்தர் அவன் மேல் என்ன செய்தார்கள்? அதை விட்டுட்டு ஏன் ஒரு கண்ணு போட்ட ஆண்டவரே, பக்கத்துல இருக்கிறவனுக்கு எத்தனை போயிடும்? 2 போயிடும். நான் 1ல மேனேஜ் பண்ணிடும். அவனுக்கு 2 போனா அதோட அவனுக்கு 2 டிவி கிடைச்சது. டிவியே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு விசுவாசி பொறாமையா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வேதத்துல அதுக்கு ஒரு வசனம் இருக்குது, அதை இப்ப எடுக்கல, நானே சொல்லிடுறேன். நீதிமொழிகள்ல போட்டிருக்குது, பொறாமை எலும்புருக்கி. பொறாமை என்ன செய்யுமா? எலும்ப உருக்கிடுமா. அதை விட்டுட்டு மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பொறாமப்படாம என்ன சொல்லணும்? ஒரு பாஸ்டர் 2 கார் வாங்கிட்டாருன்னா என்ன சொல்லணும்? ஆண்டவரே இன்னும் நிறைய கார் கொடுத்து கர்த்தர் அவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்லணும். ஆமென். அதை விட்டுட்டு நீர் வாங்கிட்டீரா 2 அப்படின்னு உள்ளுக்குள்ள முறுமுறுக்க கூடாது. பெலிஸ்தர் யார் மேல பொறாமை கொண்டாங்க? ஈசாக்கு மேல பொறாமை கொண்டு என்ன பண்ணா தெரியுமா? பொறாமையினால அங்க தொடர்ந்து போட்டிருக்குது, ஈசாக்கு போய் கிணத்தை வெட்டினா 3 தடவை கிணத்தை வெட்டினாங்க. 3 தடவை கிணத்தை வெட்டினா இந்த பெலிஸ்தர் என்ன பண்ணிடுவாங்களாம்? போயிட்டு இவன் வெட்டிட்டு வருவான், மண்ணை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. இல்ல எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுவாங்க. அப்படி சொந்தம் கொண்டாடினாலும் அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொரு துறவை அவன் வெட்டின பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்போ கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ஈசாக்கு என்ன பண்ணானா? அந்த இடத்துக்கு பேர் ரெகோபோத் என்று பெயரிட்டான். நிறைய வீட்டு முன்னால ரெகோபோத்னு பேர் போட்டிருப்பாங்க. ரெகோபோத்னா என்னமோ பைபிள்ல என்னமோ இருக்குன்னு நினைச்சுக்கிடாதீங்க. ரெகோபோத்னா இவன் கிணத்தை வெட்டும்போது அந்த இடத்துல என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணாம சமாதானம் உண்டாக்கினபடினால் அவன் சொன்னான், ரெகோபோத் என்று பெயரிட்டான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு உங்களுக்கு இடத்தை உண்டாக்கி ரெகோபோத் உண்டாக்கி தருவார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சரி, உடன்படிக்கை நிமித்தமாக ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குது? அதை மட்டும் வாசிடலாம். வாசிங்க. 3:13 படிங்க. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்து விட்டார்? நீங்களாக்கி விட்டார். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? சாபம் இல்லை. ஆமென். சாபம் இருக்குதா இல்லையா? சாபம் இல்லைன்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்றீங்களே. உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? சாபமே இல்லை. ஆமென். இயேசுநாதரை ஏத்துக்கிட்டவர்களுடைய வாழ்விலே என்ன கிடையாது? சாபமே கிடையாது. ஆமென். உங்க வாழ்விலே சாபம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு எல்லா சாபத்துக்கு நீங்களாக்கி விட்டார். அது இன்னும் பாதி வசனம் தான், இன்னும் அடுத்த பாதி இருக்குது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக நிறைவேறும்படிக்கு அப்படி ஆயிற்று.
அதாவது நீங்களும் நானும் ஆபிரகாமின் சாபம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சும்மா ஆமேன் அவசரம் சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. அந்த சாபம் இல்லாததுனாலே கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்ப யாருக்கு வந்தது? இப்போ ஈசாக்குக்கு வந்தது. அதை பத்தி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அந்த வருஷத்துல எத்தனை மடங்கு பங்கு பெற்றான் அவன்? எத்தனை மடங்கு அவனுக்கு கிடைச்சது? இந்த மாசம் எத்தனை பேர் 100 மடங்கு எதிர்பார்க்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்களிலே நீங்கள் உழைப்பை போடுகிறீர்களோ, பணத்தை போடுகிறீர்களோ, எத்தனை மடங்கு திரும்ப கிடைக்கணும்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியால் அவனுக்கு என்ன கிடைச்சது? 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அது சொல்லிட்டு கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு பாருங்க. 26, 24 படிங்க. இப்ப ஆதியாகமம் 26, 24 ஈசாக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி என்ன பண்ணுவான்? பெருக பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார். ஆமேன். உங்களுக்கு பெருக்கல் வேணுமா, கூட்டல் வேணுமா? என்னங்க வேணும்? பெருக்கல். கர்த்தர் நம்மை பெருக விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெருக விரும்புறீங்க? பெருக விரும்புறீங்களா? சரி, பெருக்கத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஜோக் சொல்றேன். பெருக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் எத்தனை பேர் பெருக விரும்புறீங்க? வலது பக்கம் இடது பக்கம்னா குண்டா வருதுங்க. எத்தனை பேர் பெருக விரும்புறீங்க? வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கிறத இப்ப இருக்கிறத விட இன்னும் குண்டாக விரும்புறீங்களா? இல்லையா? யாரோ ஆமேன்ங்கிறாங்க. ஏன்னா ஒல்லியா இருக்கிற ஒரு ஆள் சொல்லுது, ஆமேன் சொல்லுது. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? வலது பக்கமும் இடது புறமும் நீ என்ன செய்வ? இடம் கொண்டு பெருகுவாய் என்றார். ஆமேன். ஒல்லியா இருக்கிறவங்களா சொல்லுங்க ஆமேன் சொல்லி. பெருகமானாமா? கர்த்தர் உங்களை எப்படி பெருக விரும்புகிறார்? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமேன். இப்ப யார் பெருக பண்ணுவேன் சொல்லணும் தெரியுமா? இதை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, கவனிங்க. இப்ப இதை சொன்னதுனால அந்த ஒரு சின்ன குறிப்போடு, கர்த்தர் நம்மை பெருக செய்கிறவர் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். என் கையில ஒரு லெட்டர் இருக்கு, கவனிங்க. அதாவது கர்த்தர், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் பெருக செய்கிறவர். கர்த்தர் என்ன செய்கிறவர்? பெருக செய்கிறவர். எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்தது, நேத்து தான் வந்தது. My name is Beulah Selvakumar. I have 2 children, both of them married. I've been praying for my daughter Hannah Austin that God will bless her womb, and I asked you to pray for her. You also prayed and God graciously heard our prayers ன்னு போட்டாங்க. நல்ல காரியம். லெட்டர் எழுதினாங்க. நான் உங்ககிட்ட ஜெபம் பண்ண சொன்னேன். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லாத இருந்தது. குழந்தை கிடைக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் சொன்னேன். நீங்கள் ஜெபித்தீர்கள்னு எழுதல. ஆமென். அவங்க என்ன எழுதிக்கிறாங்க தெரியுமா? நாம் ஜெபித்தோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு என் மகள் 5 மாதம் பிரெக்னன்ட் ஆகும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெருக செய்கிறவர். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் பெருக செய்கிறவர். கர்த்தர் என்ன செய்கிறவர்? இப்போ இந்த செய்தியை கேட்கிற ஆள் பெருக விருப்பமா? ஒருவேளை எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா, இன்னைக்கு இப்ப ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? பெருக செய்கிறவர். ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெருக செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, பெருக செய்கிறவர், பெருக செய்கிறவர், பெருக செய்கிறவர், பெருக செய்கிறவர். கர்த்தர் என்ன செய்கிறவர்?
பெருக செய்கிறவர். இப்போ யார் யாருக்கு குழந்தை இல்லையோ இப்ப ஜெபம் பண்றோம் எல்லாரும். ஹல்லேலூயா. குழந்தை இல்லாதவங்க ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு குழந்தை இல்லைன்னா உங்க வயிற்றுல கையை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யார் குழந்தை இல்லை என்று வருத்தப்படுகிறார்களோ இயேசுவின் நாமத்திலே குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:27 be thou fruitful என்று சொன்னவர் அப்படியே கனி கொடுத்து ஆசீர்வாதத்தை பெருகுகிறவர்களாக இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ராஜா. ஹல்லேலூயா. அந்த ஹல்லேலூயா அந்த ஹேனா ஆஸ்டின் அவர்களுக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் 5 மாதம் பிரெக்னன்ட் ஆகும்படி செய்தவர். தாயும் சேயுமாக பிரித்து சந்தோஷமாய் குழந்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படியே பெரிய காரியங்களை சந்தோஷம் உண்டாகும்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.